தமிழ்நாடு அரசின் மின்துறை ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. கேள்வி கேட்போம், நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். உங்க அப்பா விட்டு காசா கேக்குறேன்? அதுக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பதில் சொல்லிட்டாரா? ஏன் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? அந்த ஒப்பந்தம் போடும்போது துறை அமைச்சர் ஜெயில இருந்தாரு, கரெக்டா? அப்ப அவர் எப்படி பதில் சொல்லுவாரு? ஆந்திர பிரதேச முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் ஆந்திர அரசு அதானியோடு செய்து கொண்டிருந்த அந்த 7000 மெகாவாட் வாங்கக்கூடிய ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய போவதாக அறிவித்து விட்டார்கள். ராய்டர்ஸ்ல ரிப்போர்ட், எக்கனாமிக் டைம்ஸ்ல கேரி ஆயிடுச்சு. இதே அதானியை வச்சுதான் மிகப்பெரிய அளவுல கடந்த காலங்களில் அரசியல் பண்ணாங்க. கிலோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எடப்பாடி பழனிசாமியோட கவர்மெண்ட்டை பத்தி இவர் வாயை திறந்தா கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் எத்தனை குற்றச்சாட்டு சுமத்திருக்காரு ஞாபகம் இருக்கா இல்லையா? எவ்வளவு குற்றச்சாட்டு நீ உங்க மேல குற்றச்சாட்டு சுமத்துறாங்க, அதெல்லாம் பதில் சொல்ல நேரம் இல்லைன்னா என்னங்க பேச்சுது? எப்படி ஒரு பதில் சொல்ல முடியும்? இவ்வளவு ஆணவமா? அந்த படத்துக்கு தான் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வந்துச்சு. எக்ஸாக்ட்லி நான் எங்க பேசினேன்னு எனக்கு நினைவில்ல. ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவன் இதை எப்படி பார்ப்பான்? அவன் பேரை சொல்லித்தானே நீங்க வாக்குவாக்கிட்டு இருக்கீங்க. படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முத நாள் அப்படி அவசரமா, அதாவது யூடியூபர்களுக்கெல்லாம் போட்டி இருக்க பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய படம் இது ஒரு 5-4 பேர் பாப்புலரான ஆட்கள் இருக்காங்களா, யாரு ஃபர்ஸ்ட் போடுறதுன்னு பார்த்துருவாங்க, FDFS போட்டு. ஏன்னா அவங்களுக்கு தான் வியூஸ் வரும்ட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி இல்லைங்க, இவர் முதல் நாள் நைட்டே போட்ட ரிவ்யூ பார்த்தீங்களா? ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு சினிமேட்டிக் லைஃபை ரொம்ப லைக் பண்றாரு. எக்ஸாக்ட்லி. அப்பாவுக்கு இதே சிக்கல், பிள்ளைக்கு இதே சிக்கல். அவங்க 2 பேரால வெளியில வர முடியல. கருணாநிதி செய்வார் அதை. அவரை நம்ம ஒரு முழு நேர அரசியல்வாதியா மட்டும் தான் பார்த்துருக்கோம். முழு நேர அரசியல்வாதி தான் நாட்டை ஆள தகுதியானவர்கள், அவர்கள் தான் நாட்டை ஆள வேண்டும். இப்படிப்பட்ட கூத்தாடி குடும்பத்தை கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா சினிமா ரிவ்யூ தான் போட்டுட்டு இருக்காங்க. அவர் உள்ளபடி சீரியஸாக நம்புறது என்னன்னா, ஏடிஎம்கே உடஞ்சி கிடக்குது. இந்த பக்கம் OPS, அந்த பக்கம் டிடிவி, இந்த பக்கம் சசிகலா. நம்ம ஏதோ கட்சியை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் கட்சி இருந்தோம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாலெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம எப்படிப்பட்ட கூட்டணி வச்சிருக்கோம், இந்த கூட்டணியை வீழ்த்தவே முடியாது என்று அவர் உள்ளபடியே நம்புகிறார். இல்லைன்னா வருஷம் கோட்டு சூட்டு போட்டு போய் வெளிநாட்டில் போய் போஸ்ட் கொடுங்கன்னா செய்வாராங்க இந்த சிஎம் வந்து. இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடையும் அவர் பார்க்கறது இல்லைங்க. ஒரு பாசிட்டிவ் யதார்த்தத்துக்கு புறம்பாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாட்டில் என்ன நடக்கிறது என்பது குறித்து அவருக்கு துளியும் தெரியும். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கில்லோர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனையாக கடந்த 2-3 நாட்களாகவே முக்கிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது அதானியுடைய அந்த ஊழல் தொடர்பான விவகாரம். அதில் அரெஸ்ட் வாரண்ட் வரைக்கும் கொடுக்குற அளவுக்குலாம் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் சர்வதேச அரங்கில் இன்றைக்கி அதானி ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுறாரு. ஆனால் அந்த விவகாரத்தில் இங்கே தமிழ்நாட்டினுடைய பெயரும் அடிபட்டிருக்கே அப்படின்றது தான் அங்கே முக்கியமாக நோட் பண்ணப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அதாவது இந்த சூரிய ஒளிசக்தி கொடுக்கக்கூடிய அந்த டெண்டரில் தமிழ்நாட்டிலையும் 2021 ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட்டிருக்கு. இதில் மின்சாரத்துறையின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பல பேருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வெளியில் வருது. இது தொடர்பாக சமீபத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பேசும்பொழுது ஒரு பெரிய நீண்ட அறிக்கை கொடுத்துருந்தாரு. அந்த அறிக்கையில் சமீபத்தில் கடந்த ஜூலை மாதம் நினைக்கிறேன், ஜூலை மாதம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதானியோட ரகசியமாக சித்தரஞ்சன் சாலையில் சந்திக்கிறார். இந்த சந்திப்பு குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரலை. அது தொடர்பாக எதுக்காக சந்திச்சோங்கிறத கூட வெளியில் சொல்லலை. இதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெடிய அறிக்கையை ராமதாஸ் அவர்கள் கொடுத்துருந்தாரு. அவருக்கு வேறு வேலை இல்லை, டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அதை உதாசீனப்படுத்திட்டு கடந்து போகிறார் முதல்வர் ஸ்டாலின். இது எப்படி பார்க்குறது? அதானியோட இந்த விவகாரத்தில் ஏன் இந்த அளவுக்கு முதல்வர் ஸ்டாலின் தடுமாறுறாருன்னு நினைக்கிறீங்க? இப்போது திரு கௌதம் அடானி அவர்கள் கிருத்திகா உதயநிதியின் தந்தையாகவோ சபரீசனின் தந்தையாகவோ இருந்தால் நாம் இதை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. சம்மதிப்பா வீட்டு கொண்டு போகிற இதில் என்ன பாருது அப்படின்னு சொல்லிடலாம். அவர் ஒரு தொழிலதிபர், மோடியின் நிழலாக அறியப்படக்கூடிய ஒரு தொழிலதிபர், மோடியால் வளர்ந்த தொழிலதிபர். அவர் தான் மோடி தான் அதானி. இதில் ஒன்றும் பெரிய வேறுபாடு கிடையாது. பிஜேபி உங்களுக்கு கொள்கை ரீதியான எதிரி. இவரை போல பாசிச பாஜக என்று முழங்கியவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட கௌதம் அடானியோடு வீட்டில் சந்திப்பு எதற்கு என்பதே ஒரு விசித்திரமான விவகாரம்.
அண்டு இந்த திமுகவினர் கூட சில பேர் எங்கே சந்திச்சார், அதுக்கு என்ன ஆதாரங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. யுஎன்ஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டாங்க. அது தொடர்பாக ஒரு சின்ன கிளிப்பு கூட வெளியானுச்சு. அவர் வந்து சித்தரஞ்சன் சாலையிலேருந்து உள்ள. இன்னொன்று கிலோ இதெல்லாம் நீங்கள் மறைக்க முடியாது இல்லையா. அதானி ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் சொந்த ஃப்ளைட்டில் வர்றாரு. ஃப்ளைட்டு வந்து அங்கேருந்து நேராக இவரோட மூவ்மெண்ட்லாம் ட்ராக் ஆகிட்டு இருக்கோம். வந்து சித்தரஞ்சன் சாலைக்கு போகிறதெல்லாம் பல இடங்களில் பதிவாகிருக்கும் செக்யூரிட்டி விங்கில். ஸோ நீங்கள் சந்திச்சுட்டு போகிறீங்க. ஒரு முதலமைச்சரோட வீட்டில் மோடியோட பினாமிக்கு என்ன வேலை? இந்த கேள்வி எழுது. சரி, என்ன தொடர்பு என்று நாம் ஊகிக்க முடியாது. சரி, ஏதோ பேசியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அமெரிக்க நீதிமன்றத்தில் கௌதம் அடானி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. இந்தியாவில் பலருக்கு லஞ்சம் கொடுத்து தனது நிறுவனத்தை வளர்த்துவிட்டு லஞ்சம் கொடுத்த விவகாரத்தை மறைத்து அமெரிக்க பொதுமக்களிடமிருந்து இவர் பணம் வசூல் செய்திருக்கிறார், தொழில் நடத்தியிருக்கிறார், அல்லது பணம் வசூல் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு தான் அவங்க குற்றச்சாட்டு சுமத்தியிருக்காங்க. அவர்கள் விரிவான விசாரணை நடத்தி எப்படி வசூல் பண்ணார், என்ன வசூல் பண்ணார், எந்தெந்த இடங்களில் வசூல் பண்ணார்ன்ற விவரத்தையும் சொல்லிட்டாங்க. அது ரொம்ப அந்த குற்றப்பத்திரிகை படிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் எவ்வளோ மெட்டிகுலஸாக பண்ணுறாங்கன்றது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி அங்கே SECன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, பொதுத்துறை நிறுவனம், சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்பது தான் அந்த பொதுத்துறை நிறுவனத்தின் பெயர். அந்த SECI நிறுவனம் அசூர் எனர்ஜி மற்றும் அடானி ஆகிய 2 நிறுவனங்களிடமிருந்தும் 12 ஜிகாவாட்டுன்னு நினைக்கிறேன், 12 ஜிகாவாட் சோலார் பவரை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று SECI ஒப்பந்தம் போட்டு விடுகிறது. போட்ட ஒப்பந்தத்தை SECI நிறுவனத்தால் செயல்படுத்த முடியாத நெருக்கடி ஏற்படுகிறது. என்னவென்றால் அதானியிடமிருந்து 12 ஜிகாவாட்டை வாங்கி SECIயால் மாநிலங்களுக்கு விற்க முடியவில்லை. விற்க முடியாமல் போனதும் SECI இந்த ஒப்பந்தத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாதுன்ற சூழ்நிலையில் அதானி என்ன சொல்கிறார், நீ ஒன்றும் கவலைப்படாத, வான்ட்டு நாங்கள் சொன்ன ரேட்டுக்கு மாநில அரசுகளை நாங்கள் வாங்க வைக்கிறோம் என்று அதானி ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், தமிழ்நாடு, இன்னொரு மாநிலம், இந்த மாநிலங்களோட அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து தேவையான அளவுக்கு கிட்டத்தட்ட 2200 கோடி என்னமோ லஞ்சம், 2200 கோடி 300 கோடி, 2000 மேற்பட்டு 2000 கோடிக்கு மேலே 2000 கோடி லஞ்சம் கொடுக்கிறார். அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. கொடுத்தன்றதை பவர் பாயிண்ட் போட்டு வச்சுருக்காங்க. கொடுக்கிறார். கொடுத்த பிறகு சொல்லி வைத்தார் போல இந்த மாநிலங்கள் SECI நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் வாங்குகின்றன. இதுக்கு ஆதாரம் இருக்குது. இப்போ அதானி ஏன் வந்து முதல்வரை வீட்டில் ரகசியமாக சந்தித்தார் என்பது தெரிய வருகிறதா? அதானி SECI நிறுவனத்திடம் கன்வின்ஸ் பண்ணுறாரு, நாங்கள் வாங்க வைக்கிறோம், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸை நாங்கள் வாங்க வைக்கிறோம், நீ ஏன் ஒரி பண்ணுறேன்னு சொன்ன உடனே அதற்கு பிறகு சொல்லி வைத்தார் போல இந்த மாநிலங்கள் வாங்குகின்றன, லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்பது உறுதியாகிறது. தமிழகத்தின் மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த அதானி விவகாரம் வெளியே வந்தவுடன் வந்து என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் அதானிக்கும் எங்களுக்கும் எந்த ஒப்பந்தமும் கிடையாது. SECI நிறுவனத்திடம் நாங்கள் 1600 மெகாவாட் சூரிய ஒளி மின்சக்தியை வாங்குகிறோம். எத்தனை வருஷத்துக்கு? 25 வருஷத்துக்கு. அமெரிக்க நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு கூட அதானிகிட்ட இருந்து மாநில அரசுகள் நேரடியாக வாங்குகிறது என்று இல்லையே, SECI நிறுவனத்துக்கிட்ட இருந்து தானே வாங்கினதா வந்து அமெரிக்க நீதிமன்றத்திலே சொல்கிறாங்க. அப்போ இவரே வந்து ஆமாம் கரெக்ட், நாங்களும் SECI கிட்ட தான் வாங்கினோம், அதானிகிட்ட இருந்து வாங்கல. இப்போ ஜூலை மாதம் வீட்டில் போய் எதுக்கு சந்திச்சாங்கன்றது தெரியுதா? நான் சொல்கிறேன், இதுக்கு தான் சந்திச்சாங்கன்னு நான் சொல்கிறேன். வேறு எதுக்கு, வேறு என்ன இருக்க முடியும்? நான் தான் சொன்னேன்ல, ஒன்று சபரீசனின் தகப்பனாக கௌதம் அடானி இருந்தார் என்றால், அல்லது திருமதி கிருத்திகா உதயநிதியோட தகப்பனாக கௌதம் அடானி இருந்தார் என்றால் நம்ம பேசுறது ஒன்றும் இல்லை. அப்போ சொந்தக்காரங்க பார்த்து அம்மந்தி வீட்டுக்கு வர்றாரு, இது என்ன ஒரு விஷயமான்ட்டு போயிடலாம். அப்போ என்ன வேலை உங்களுக்கு? என்ன பேசுனீங்க சொல்லுங்கள். ஒரு மாநில முதல்வருக்கு இதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதா இல்லையா? கிலோ கடந்த 2014-15 நினைக்கிறேன், அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அதானியை வந்து அஃபிஷியலாக சந்திக்கிறாங்க, சில ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுறாங்க. அதான் நிறுத்துங்க, இந்த இடத்துல நிறுத்துங்க. எங்கே சந்திச்சாங்க கிலோ? அதானி எங்கே சந்திச்சாரு? இங்கே தமிழ்நாட்டில் தான். எங்கே சந்திச்சாங்க ஜெயலலிதாவை? அது சம்மந்தமாக தலைமைச் செயலகத்தில் சந்திச்சாங்க. புகைப்படம் வெளியிட்டது சமயத்தில் ஜெயலலிதா அலுவலகம் போக மாட்டாங்க பெரும்பாலான. பட் வீட்டில் பிஸ்னஸ் மேன் எல்லாம் சந்திச்சதா எனக்கு தெரிஞ்ச நிலை. அரசியல் தலைவர்கள் போயிருக்காங்க, அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அந்த பெங்களூர் வழக்கில் தண்டனையான பிறகு மோடி, அருண்ஜேட்லிலாம் வீட்டில் போய் சந்திச்சாங்க. அப்பவும் புகைப்படம் வெளிவந்தது நினைவுக்கா? அருண்ஜேட்லி போய் பார்த்து மலர் கொத்து கொடுக்கும் புகைப்படம், வேறு யாரோ பார்த்தப்போ மலர் கொத்தோடு புகைப்படம் வெளியிட்டது. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏன் ரகசியமாக வச்சுருக்கீங்க? இது ரகசியம்னு கூட சொல்ல முடியாது, திருட்டுத்தனம். ஏன் இதை இவ்வளோ திருட்டுத்தனமாக கௌதம் அடானியை சந்திக்கிறதுக்கு என்ன வேலை உங்களுக்கு? நான் கூடுதலாக இன்னொரு குற்றச்சாட்டையும் சொல்கிறேன். வரக்கூடிய பரந்தூர் விமான நிலையத்தை அடானியிடம் கொடுப்பதற்காகவும் அந்த சந்திப்பு என்று நான் சொல்கிறேன். இன்றைக்கி அதானி நிறுவனமே திவாலாக போகுது. கென்யாவில் ஒப்பந்தம், விமான நிலைய ஒப்பந்தம் ரத்தாகி விட்டது. அதானியிடமிருந்து, அதானியின் ஜார்க்கண்ட் பவர் பிளான்ட்லேருந்து
மின்சாரத்தை வாங்கக்கூடிய பங்களாதேஷ் நாடு நாங்கள் ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய போகிறோம் என்று சொல்லிவிட்டார். இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு பல நாடுகள் வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் போகும். அமெரிக்க கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா யார் ஃபினான்ஸ் பண்ணுவா? இலங்கை அதிபர் ஏற்கனவே இலங்கை திரு திசாநாயக அவர்கள் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்று சொல்லிவிட்டார். இலங்கை அடானியோட இலங்கை ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டு பண்ணுவதாக இருந்த அமெரிக்க நிறுவனம் நாங்கள் அதை ஹோல்டில் போட்டோம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு நிறுவனத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் சொல்லுவாங்கல்ல, பாசிட்டிவ், நியூட்ரல், நெகட்டிவ் அப்படிலாம் போடுவாங்கல்ல. அது மாதிரி 3 கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அடானியை நெகட்டிவ் கொண்டு வந்துட்டாங்க. புல்லிஷ் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ரேட்டிங் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இது வந்து பாசிட்டிவ்ல இருந்தால் தான் உங்களுக்கு ஃபண்டிங் வரும். நெகட்டிவ்க்கு போச்சுன்னா பேங்க் எவ்வளோ கணக்கு கொடுக்குமா? அது திவாலாக போகுது. இன்னொன்று ரொம்ப மிக முக்கியமான விஷயம், ஆந்திர பிரதேச முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் ஆந்திர அரசு அதானியோடு செய்து கொண்டிருந்த அந்த 7000 மெகாவாட் வாங்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய போவதாக அறிவித்து விட்டார்கள். இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு, ராய்டர்ஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு, எக்கனாமிக் டைம்ஸில் கேரி ஆகிருக்கு. ஏன் தமிழ்நாடு அமைதியாக பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் தீவிரமாக இருக்கிறீர்கள்? அதுவும் என்ன ஆணவங்க! இந்த மாதிரி இவர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு வேலை இல்லை, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னா எதுக்கு பதில் சொல்லுவீங்க? எதுக்கு பதில் சொல்லுவீங்க? ரோட்டில் ரிக்ஷா ஓட்டுறவங்க கேட்டால் கூட நீங்கள் பதில் சொல்லணுங்க. அதுக்கு தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க. அதுவும் இவ்வளோ துட்டை தூக்கி நீங்கள் கொடுக்குறீங்களே, 1500 மெகாவாட்டு 25 வருஷத்துக்கு எதுக்குங்க போடுறீங்க? இது என்ன லாஜிக்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தம் போடுற எல்லா மாநிலங்களும் 25 வருஷத்துக்கு போடுறாங்க. உங்களுக்கு 25 வருஷத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கீங்க, நான் எளிதாக சொல்கிறேன். 25 வருஷத்துக்கு ஒரு தனியார் நிறுவனம் உங்கள் சேனலோட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோன்ட்டு ஒப்பந்தம் போட்டால் உங்கள் நிறுவனம் நஷ்டமாகுமா? இல்லை, வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்றது ஒரு தனியார் நிறுவனம்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த ரெவன்யூ ரெகுலராக வேணும். 25 வருஷத்துக்கு ஒரு நிறுவனம் வந்து உங்களுக்கு ஐட்டமிலுக்கு நான் மாதம் இவ்வளோ விளம்பரம் அடுத்த 25 வருஷத்துக்கு தரேன்னு போட்டு அட்வான்ஸை கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் நிறுவனம் நஷ்டமாகுமா? லாபம் அஷ்யூர்டு இல்லையா? இப்படி தானே ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க நீங்கள். இதை வச்சு தானே அடானியோட ஸ்டாக் ஏறுது, இதை வச்சு தானே அவன் நிதி வாங்குறான். அமெரிக்க பப்ளிக்கிட்டேருந்து வாங்கினாங்களா, இதை வச்சு தானே. பாருங்கள், 25 இயர்ஸ்க்கு எங்கள் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா? அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறான். இப்போ 25 இயர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் வச்சுருக்காங்க. அப்போ இது நஷ்டமாகாது இந்த நிறுவனம். அப்போ அதானி லாபம் சம்பாதிக்கிறதுக்காக தானே நீங்கள் தமிழ்நாடு அரசு 25 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அப்போ நீங்கள் அவர்களோட சேர்ந்த கூட்டு கலவாணிகள் தானே. இதை பற்றி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்னா எப்படிங்க பதில் சொல்லாமல் இருப்பீங்க? உங்கள் அப்பா விட்டுட்டா ரெட் ஜெயண்ட் நிறுவனமும் அதானியும் ஒப்பந்தம் போட்டால் நான் பேசவே மாட்டேன். கிலோ அதானியின் மின்சாரத்தை வாங்கி ரெட் ஜெயண்ட் நிறுவனம் பயன்படுத்தினா பயன்படுத்திங்க, சந்தோஷம். தமிழ்நாடு அரசின் மின்துறை ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. கேள்வி கேட்போம், நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். உங்கள் அப்பா விட்டு காசா நான் கேட்குறேன். அதுக்கு சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் பதில் சொல்லிட்டாரா? ஏன் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்களா? அந்த ஒப்பந்தம் போடும்போது துறை அமைச்சர் ஜெயிலில் இருந்தார், கரெக்டா? அப்போ அவர் எப்படி பதில் சொல்லுவார்? எதுக்கு 25 வருஷம் போட்டால் நீ பதில் சொல்லணுங்க. வீட்டில் ரகசியமாக பார்க்குறீங்க அதானியா, அதுக்கப்புறம் இந்த ஒப்பந்தம் 25 வருஷத்துக்கு போடுறீங்க. இப்போ தான் சைன் ஆயிருக்கு ஒப்பந்தம், தெரியுமா? மே மாதம் தான் சைன் ஆயிருக்கு 25 வருஷத்துக்கு. மே மாதம் அதுக்கு பிறகு சந்திப்புக்கு பிறகு ஜூலைக்கு அப்புறம் தான் ஜூலை மாதம் சந்திச்சாங்க. அப்போ 2 கனெக்ட் ஆகுதா? எப்படி இதை கடந்து போக முடியும்? என்ன நினப்பில் இருக்காங்க இந்த குடும்பம், தெரியுதா? இல்லை, இதே அதானியை வச்சு தான் மிகப்பெரிய அளவில் கடந்த காலங்களில் அரசியல் பண்ணாங்க. கிலோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எடப்பாடி பழனிசாமியோட கவர்மெண்ட்டை பற்றி இவர் வாயை திறந்தா கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் எத்தனை குற்றச்சாட்டு சுமத்திருக்காரு, ஞாபகம் இருக்கா இல்லையா? எவ்வளவு குற்றச்சாட்டு. நீ உங்க மேல குற்றச்சாட்டு சுமத்துறாங்க, அதெல்லாம் பதில் சொல்ல நேரம் இல்லைன்னா என்னங்க பேச்சுது? எப்படி ஒரு பதில் சொல்ல முடியும்? இவ்வளவு ஆணவமா? 2006 பாட்டாளி மக்கள் கட்சியின் துணையோடு மைனாரிட்டி திமுக ஆட்சி நடத்தியீர்களே, ஞாபகம் இருக்கா? அப்போது ராமதாஸ் எப்படி தெரிந்தார்? எவ்வளவோ 1000 கோபம் இருக்குங்க கருணாநிதிக்கு திரு ராமதாஸ் அவர்கள் மீது. தனிப்பட்ட முறையில் திட்டுவார் ஒழிய பொது வெளியில் அவர் ராமதாஸ் எப்படி நடத்துவார் நீங்க பார்த்துருக்கீங்களா? அறிக்கைகள் கூட. இன்னொன்று நான் பார்க்குறேன், திரு கலைஞர் அவர்கள் இந்த அரசியல் இதெல்லாம் தாண்டி பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர்ன்ற மரியாதை ராமதாஸ் மேலே கலைஞருக்கு இருந்துச்சு. அந்த ரெஸ்பெக்ட் மியூச்சுவல். அவரும் நீங்கள் டாக்டரையும் கேட்டிங்கன்னா தனியாக திட்டுவார், நாயா இருந்தாலும் அப்படின்ட்டு திட்டுவார். ஆனால் 2 பேருக்கும் அந்த இது இருந்துச்சு. அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கொடுப்பதற்காக 2 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதை மறுக்க முடியாது. ராமதாஸ் இல்லைன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு இடஒதுக்கீடு வந்திருக்காது தானே, இல்லைங்களா? மிகப்பெரிய அளவில் அவருடைய ரோல் இருக்கு. இன்னைக்கு நான் ஏற்கனவே எங்கள் சேனல்லையும் நான் பதிவு செஞ்சுருந்தேன், கருணாநிதிக்கு அடுத்தபடியாக மூத்த தலைவர் தமிழ்நாட்டில் அவர் தாங்க. அவருக்கு ஒரு வேலை இல்லைன்னா என்னங்க வார்த்தை? நான் தொடக்கத்திலே சொல்லியிருக்கேன், பல முறை நான் பதிவு செய்திருக்கேன். இந்த குடும்பத்துக்கு தமிழ்நாடு நமக்கு சொந்தன்ற எண்ணம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நிறைய தடவை பதிவு. நீங்கள் திருப்பி ஓட்டு கேட்கணும், இந்த மக்கள்கிட்ட வாக்குகளை நாம் பெற வேண்டும், மீண்டும் இவர்களிடம் செல்ல வேண்டும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா
நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து இப்படி வராது. இவர் இந்த மாதிரிங்க முதல்வர் இப்படி சொல்லியிருக்காருன்னா அவருக்கு வேறு வேலை இல்லைன்ட்டுலாம் எடப்பாடி சொல்ல மாட்டார். ஏன்னா எடப்பாடி அதற்காக உழைத்து அந்த இடத்துக்கு வந்தவர். நீங்கள் தந்தையின் நிழலில் இருந்து விட்டு தந்தை இறந்த பிறகு கிடைத்த வேலை இல்லவா? அதோட அருமை எப்படி தெரியும் உங்களுக்கு? அதனால தான் இந்த ஆணவமான பதில். ஒரு பப்ளிக் ஃபோரம் கேள்வி கேட்குறாங்க, அது ஒரு வேலை இல்லை, அதில் பதில் சொல்லிட்டு நேரத்தை வீணடிக்க விரும்பலைன்னா வேறு எதுக்கு நேரத்தை வீணடிக்க விரும்புவீங்க? கிளைமேக்ஸ் பார்த்தேன், கண்ணு கலங்கிடுச்சு, பக்கத்தில் தம்பி தான் டிஷ்யூ எடுத்து கொடுத்தான், பாப்கார்ன் கூட நல்லா இருந்துச்சு, இதுக்கு நேரத்தை செலவிடுவீங்களா? அவ்வளோ கோபம் வருதுங்க. எப்படிங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்படி பேசலாம்? 25 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருக்க போகிறீங்களா? எதுக்கு 25 வருஷம் ஒப்பந்தம் போகிறீங்க? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். ஒரு எதிர்க்கட்சியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலகட்டங்களில் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது பல்வேறு விஷயங்களை, குறிப்பாக அந்த பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தை எல்லாம் பெரிய அளவில் பேசினாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க, போராட்டம் பண்ணாங்க. பல விவகாரங்களில் பெரிய அளவில் அதை வந்து பூதாகரமாக ஆக்குனாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த எதிர்க்கட்சிகள் அந்த கேள்வி எழுப்பும் பொழுது அவருடைய அந்த பாணி அப்படின்ட்டு அந்த துணியை மாறுது அப்படின்றது இது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? எந்த யாரோட? முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ரிப்ளை அப்படிங்கிறது. இப்போ ராமதாஸ் அவர்கள் ரொம்ப நீண்ட நெடிய அறிக்கை கொடுத்துருக்காரு. அது தொடர்பாக ஏற்கனவே அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த குற்றப்பத்திரிகை தாக்கலை கோட் பண்ணியே சொல்லியிருக்காரு ஒவ்வொரு விஷயமும். இப்போ அதற்கான உரிய பதிலை சொல்லாமல் அதில் வந்து உதாசீனப்படுத்துகிற மாதிரியான பதிலை வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை எடுத்துக்கலாமா? ஆணவத்தின் வெளிப்பாடாகவே இந்த பதிலை நான் பார்க்கிறேன். ஆணவத்தின் வெளிப்பாடு. இப்போது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கனவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆங்கிலத்தில் வந்து பெயிண்டிங் அ ரோசி பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்டாலின் அவர்களிடம் ஆல் இஸ் வெல்லுன்ற இமேஜை வந்து இவங்க தொடர்ந்து இவரை சுற்றி இருக்கிறவங்க செஞ்சிட்ருக்காங்க. நேற்று கூட எங்கள் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்டாலினோட பர்சனல் ஃபிசிஷியன் டாக்டர் தீரஜ் ரெட்டி என்ற ஒருவர் இருக்கார். அவர் தான் க்ளோஸாக பார்த்துட்டு இருப்பார். அவர் சில நேரங்களில் உண்மைகளை போய் சொல்லி விடுகிறாருன்னு அவரை கட்டி விட்டாங்க. ஸோ ஸ்டாலின் அவர்கள் உள்ளபடியே இந்தியாவில் மிகச்சிறந்த ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்ட்டு உள்ளபடியே நம்பிக்கிட்டு இருக்கோம். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை செட்டப் பண்ணி சொல்லுவாங்கள்ல, ஐயா ஸ்டாலின் ஐயா நீங்கள் இல்லைன்னா அப்படின்ட்டு, இது அப்படி நம்பிக்கிறார் அவர் முதல்வர். ஸோ இந்த அடிப்படையில் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறார் என்றால், கூட்டணி கட்சி நம்மளை விட்டு போகாது. ஒருவேளை யாராவது கூட்டணி கட்சி பிசுறு தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஃபோனை போட்டு சிஎம்கிட்ட கொடுத்துருவாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என்னை வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா திரும்ப ஓடி வந்துடுவார். பாலகிருஷ்ணன் வந்துடுவார், முத்தரசன் வந்துடுவார். நேராக பார்த்துட்டு உள்ளே போகும்போதே முத்தரசன், பாலகிருஷ்ணன், திருமாகிட்ட எல்லாம் உள்ளே போகும்போதே சொல்லுவாங்க, சிஎம் உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன, உண்மை எதுவும் சொல்லிட்டாங்க. கலைஞர் கருணாநிதியிடம் அவரது 90களில் கூட நீங்கள் அவர்கிட்ட நடக்கிறத சொல்லலாம், இல்லைனா அவர் கண்டுபிடிச்சிடுவார். இவர்கிட்ட போகும்போதே சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதான் சொன்னேன்ல, உண்மையை சொல்லிடுறான்னு தீரஜ் ரெட்டியை வரட்டி விட்டாங்க. ஸோ உண்மையை தெரியக்கூடாது சிஎம்க்கு. ஸோ போகும்போதே சொல்லுவாங்க சிஎம்க்கு. அப்புறம் ஒரு உடம்பு சரியில்லை தெரிஞ்சவொடனே போய் சொல்லுவாங்களே. இன்னொன்று அவரும் கேட்குற மூடில் இல்லை. தான் நான் சந்திச்சப்போ எப்படி நடந்துக்கிட்டான்றது சொன்னேன்ல, அவர் கேட்குற மூடில் இல்லை. அவர்கிட்ட போயிட்டு எங்கே போனாலும் திராவிட மாடல் ஆட்சியை பற்றி பொருந்து பேசிகிட்டே இருக்காங்க சொன்னால், அப்படியா இதைத்தான் விரும்புகிறார். அதுக்கு அடுத்தபடியாக அவர் விரும்புவது, எங்கே போனாலும் தம்பியை பற்றி தான் சார் பேச்சு, உதயநிதிக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு கொடுங்கன்னு தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஒரு பெற்ற தந்தையின் பூரி போடு, அப்படியா கொடுத்துருவான். இது மட்டும்தான் அவர் காதில் விழுது. அதனால் அவர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்றால், பிஜேபி பாசிச பிஜேபி அது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக துண்டு துண்டாக கிடக்குது. எடப்பாடி பழனிசாமியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவார், அவருக்கு ஒரு வேலை இல்லைன்னு தான் சொல்லுவார். அவர் உள்ளபடி சீரியஸாக நம்புறது என்னன்னா, ஏடிஎம்கே உடஞ்சி கிடக்குது. இந்த பக்கம் ஓபிஎஸ், அந்த பக்கம் டிடிவி, இந்த பக்கம் சசிகலா, சும்மா ஏதோ கட்சியை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் கட்சின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. அவங்களாலெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுருக்கோம், இந்த கூட்டணியை வீழ்த்தவே முடியாது என்று அவர் உள்ளபடியே நம்புகிறார். இல்லைன்னா வருஷம் கோட்டு சூட்டு போட்டுட்டு போய் வெளிநாட்டில் போய் போஸ்ட் கொடுங்கன்னா செய்வாராங்க இந்த சீமாவது. பார்க்குறீங்கல்ல, இந்த ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அந்த பசங்க வேகமாக ஓடி 2 மாடி ஏறி 3 மாடி ஏறி சம்பாதிக்கணும். இதுக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் போய் அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுற வீடியோவை வெளியிடுறீங்களே, இவன் காண்டாவான்றது உங்களுக்கு தோண வேண்டாமா? குறைந்தபட்சம் அப்பா டாடி எஸ்கே படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அமரன்னு நல்லாயிருக்கும் வாங்க போகலான்னா நைட்டு போய் பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ வெளியிடுவீங்களா? நீங்கள் ஒரு மாநிலத்தின் முதல்வர், 8 கோடி மக்களின் முதல்வர், ப்ளூ சட்டை கிடையாதுன்றதை அவருக்கு யாராவது சொல்லணும்ல, இல்லை அவருக்காவது தெரியணும் இல்லை. இப்போது நீங்கள் ஒரு நெறியாளர், உங்களை வந்து நடனம் ஆடி வீடியோ எடுக்கணுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னங்க நான் ஒரு பத்திரிக்காரங்க என்ன நினைப்பாங்க, நான் இன்டர்வியூ எடுக்கிறத பார்க்குறவன் டான்ஸ் ஆடுறதுன்னு ஆள் இருக்காங்க, அவங்க பண்ணிட்டு போட்டோம், நான் வேணாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்ய முடியாது, கரெக்டுங்களா? நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அது மாதிரி சிஎம் படம் பார்த்துட்டு கண்ணு கலங்கிட்டேன் அப்படின்னு வீடியோ எடுத்தா, யோ இது வெளியில் போச்சுன்னா என்னையா இருக்கும்? ஃபஸ்ட்டு சினிமா கூட்டா போகக்கூடாது, ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் அது வேற. பார்த்துட்டு அப்போ அதை வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அனுமதிக்க கூடாது, கரெக்டுங்களா? இல்லை, அந்த படத்துக்கு தான் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வந்துச்சு. எக்ஸாக்ட்லி நான் எங்கே பேசினேன்ட்டு எனக்கு நினைவில்லை.
ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவன் இதை எப்படி பார்ப்பான்? அவன் பேரை சொல்லித்தானே நீங்க வாக்குவாக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தீவிரவாதிகள் என்று சித்தரிக்கும் வகையில் அந்த திரைப்படம் இருந்தது என்றுதான் நண்பர்கள் சொன்னார்கள். எனக்கு நான் கேட்டேன், அந்த வகையில தான் இருந்துச்சு. எதுக்கு போய் நீங்க திட்டுறீங்க, நீங்க தீவிரவாதி முஸ்லீமா தானே இருக்கான், ஏன் இப்படி பண்றீங்கன்னா, அப்படி இல்லைங்க, அந்த தீவிரவாதிக்கு காஷ்மீர் மாநிலமே ஆதரவு கொடுப்பது போல அதில் இருக்கிறது. அப்ப அந்த மாநிலம் முழுக்க, குறிப்பாக எங்கெங்கெல்லாம் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய விடுதலை, அதாவது ஆசாதிங்கிற வார்த்தையை தீவிரவாதிகள் பயன்படுத்துற மாதிரி தோரணை காட்டுறாங்க. அதுல அப்ப அங்க இருக்கும் புறா தீவிரவாதி. கரெக்டா? இப்படி ஒரு படம் எடுத்துட்டு இதுக்கு நம்ம ரிவ்யூ போடுறோமே, இது எத்தகைய எதிர்வினைகளை ஏற்படுத்தும். அதுவும் படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முத நாள் அப்படி அவசரமா, அதாவது யூடியூபர்களுக்கெல்லாம் போட்டி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய படம் இது ஒரு 5-4 பேர் பாப்புலரான ஆட்கள் இருக்காங்களா, யார் ஃபர்ஸ்ட் போடுறதுன்னு பார்த்துருவாங்க, FDFS போட்டு. ஏன்னா அவங்களுக்கு தான் வியூஸ் வரும்ட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி இல்லைங்க, இவர் முத நாள் நைட்டே போட்ட ரிவ்யூ பார்த்தீங்களா? நம்ம ஒரு அரசியல் தலைவர், ஒரு மக்கள் 8 கோடி மக்களின் முதல்வர். சரி நீங்கள் படம் பாருங்க, நான் வேண்டான்னு சொல்ல, நீங்கள் முதல்வராக இருக்கிறதுனால ஒரு சினிமாலாம் பார்க்கக்கூடாதுன்னா நான் சொல்ல மாட்டேன் கிலோ. ஆனால் நீங்கள் ரிவ்யூ சொல்கிறத ஒருகிட்ட டேரக்டர்கிட்ட ஃபோன் பேசி, டேரக்டர்டே கமல்ட்டையா யார்ட்டும் தெரியல, யார்ட்டையோ ஃபோனில் பேசி அதை வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்களே, இதை அனுமதிக்க கூடாதுன்னு அவருக்கு தெரியல. பார்த்தீங்களா? அதே போல் இந்த அடையாரில் வாக்கிங் போயிட்டு இருந்தார், கூட மாசு வந்துட்டு இருந்தார். கழகத்தலைவன் படம் பார்த்தீங்களா? நான் ரிவ்யூ போட்டேன், நீங்கள் போடலையா? சரி, இது வீடியோ எடுக்கிறாங்களே, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் அந்த ஷூட் நடக்குது. இதை போட்ட பார்க்குற பொதுமக்கள் என்னென்ன அவருக்கு தோணல, தெரியுதா? ஆக்சுவலி இது இந்த மாதிரியான ஒரு சினிமேட்டிக் லைஃப்பை ரொம்ப லைக் பண்ணுறாரு. எக்ஸாக்ட்லி. அப்பாவுக்கு இதே சிக்கல், பிள்ளைக்கு இதே சிக்கல். அவங்க 2 பேரால வெளியில் வர முடியல. உங்களுக்கு கருணாநிதி செய்வார் அதை? அவரை நம்ம ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மட்டும்தான் பார்த்துருக்கிறோம். முழு நேர அரசியல்வாதி தான் நாட்டை ஆள தகுதியானவர்கள், அவர்கள் தான் நாட்டை ஆள வேண்டும். இப்படிப்பட்ட கூத்தாடி குடும்பத்தை கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா சினிமா ரிவ்யூ தான் போட்டுட்ருப்பாங்க. அதன் காரணமாக சிஎம்க்கு வந்து மனசில் உள்ளபடியே நம்புறாரு. இத்தனை கூட்டணி இருக்குது, மக்கள் எங்கே பார்த்தாலும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, புகழ்கிறாங்க. மீண்டும் மீண்டும் ஏன் இதை சொல்கிறேன்னு, நான் சொல்ல வரதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இல்லையான்னு தெரியல. அவருக்கு வந்து இது கான்ஷியஸாக தெரியல சிஎம்க்கு நாட்டில் என்ன சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடையும் அவர் பார்க்கறது இல்லை. இங்கே ஒரு பாசிட்டிவ் யதார்த்தத்துக்கு புறம்பாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாட்டில் என்ன நடக்கிறது என்பது குறித்து அவருக்கு துளியும் தெரியவில்லை. அதை தான் நான் கேட்டேன், சினிமேட்டிக் லைஃப்பை லைக் பண்ணி. எஸ், எக்ஸாக்ட்லி. இந்த விஷயத்தில் வந்து இந்த சினிமேட்டிக் லைஃப்பை மட்டும்தான் அவர் வந்து இதெல்லாம் வந்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஓரளவு நமக்கு ஒரு பாசிட்டிவ் இமேஜ் கிடைக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாசிட்டிவ் இமேஜ் மட்டும்தான் இருக்குது. அடுத்தடுத்த தேர்தல்களிலும் திமுகவை விட்டால் வாக்களிப்பதற்கு மக்கள் வேறு கட்சிகளை பற்றி யோசிக்க கூட மாட்டார்கள் என்று அவர் நம்புகிறார். இன்னைக்கு தேர்தல் வச்சா யதார்த்த நிலை வேற மாதிரி இருக்கு அப்படின்றது. எஸ் எஸ், அதுதான் சொல்கிறேன் நான். எனக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எத்தனை முறை சொத்து வரியை உயர்த்திட்டீங்க, எத்தனை முறை மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க, அண்டு இந்த முத்திரைத்தாள் கட்டணம் கைட்லைன் வேலை எத்தனை முறை உயர்த்திருக்கு, பால் விலை உயர்வு நடந்திருக்கு, குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்றிருக்கிறீங்க. இது போக வந்து கடும் விலைவாசி உயர்வு காரணமாக சாதாரண மக்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் யதார்த்தம். அவர்கிட்ட சொல்கிறதுன்னா 1000 ரூபா கொடுத்ததுலேருந்து ஜனங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க தலைவரை அப்படின்னா, ரைட்டு நம்ம கொடுத்த 1000 ரூபா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க